நம்ம சேனல்ல நிறைய பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நாங்க ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க. இன்ஃபினிக்ஸ் ஆட்டோ, மோட்டோரோலா ஆட்டோ, ரெட்மி ஆட்டோ, டெக்னோ ஆட்டோ எல்லா பிராண்ட்ஸும் நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு சாம்சங்கோட பட்ஜெட் போனை for some reason அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாங்கள் சாம்சங் கேலக்ஸி F15 கொண்டு வந்திருக்கோம். அண்ட் சாம்சங் கேலக்ஸி F15 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனாக இருக்குதுங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபோனோட ப்ரைஸிங் நல்லா பண்ணியிருக்காங்க சாம்சங். ஜென்ரலி லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து ப்ரைஸிங்கில் கோட்டை விட்டுட்டு இருந்தாங்க. பட் திஸ் இயர் இட் சீம்ஸ் டு பி குட். எஸ்பெஷலி ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ வி தாட் வில் டூ தி அன்பாக்சிங். அண்ட் இது வந்து என்னோட ஒரு ஆனஸ்டான அன்பாக்சிங்காக இருக்க போதுங்க. இதில் வந்து என்னெல்லாம் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாத்தையும் கிளியரா நான் சொல்லிடுறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ சாம்சங் பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட்ஸ் பிகம் வெரி ஸ்லிம்முங்க. உள்ள ஒன்றுமே இருக்கிறது இல்லை. எஸ்பெஷலி அடாப்டர் கொடுக்கறது இல்லை சாம்சங். எனிவே அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து சிம் கார்டு டூல் கிடச்சிரும். உள்ளே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் நோ, வெறும் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோன் இருக்குது. ஓ, திஸ் இஸ் பிக். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுப்பாங்க. ஒரு ரெட்மி 12 போக்கோ M6 ப்ரோவில் வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதர்வைஸ் இது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஐ லைக் த டிசைன். ஸோ இது சாம்சங்கோட ஜாஸி க்ரீன் கலர். இந்த கலர் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூவி வயலட் அண்ட் ஆஷ் பிளாக்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சட்டிலான கலர் வேணும்னா பிளாக் வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் இந்த கேமரா மாடியூல் லேஅவுட் வந்து ஆஃப்கோர்ஸ் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா கேமரா மாடியூல் லேஅவுட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள், S24. ஸோ ஒரு லுக்கை வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா பார்க்குறது நல்லா இருக்குது. ஆனால் ஃபோன் வந்து திக்காக இருக்குங்க. அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எம்பெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து சிம் கார்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமா சிம் கார்ட் ட்ரே? கண்டிப்பாக மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லா ஃபோன்ஸ்லையும் மெமரி கார்டு ஸ்லாட்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து ஹைப்ரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ஒரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த சிம் கார்ட் ட்ரேயோட கலர் கூட பாருங்கள், அந்த மின்ட் கலரில் வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லுக்ஸ் நைஸ். அதுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கிரில் மாதிரி கொடுக்காம ஒரு ஸ்லிட் மாதிரி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே USB டைப் சி இருக்குது. டைப் சி 2.0 போர்ட் தான். அது பக்கத்துலேயே 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். அண்ட் ஒரு இன்னொரு மைக் கிடச்சிரும். தட்ஸ் அபவுட் இட்டுங்க. டிசைன் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு திக்காக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வெயிட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 6000 mAh பேட்டரி உள்ள ஃபோன் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 220 230 கிராம்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 210 கிராம்ஸ் இருக்கும். பட் 210ஓட அதிகமாக தான் இருக்கும். சொன்ன மாதிரி 214.2 கிராம்ஸுங்க. பட் ஸ்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பெருசாக இருக்கிறதுனால கர்வ் பண்ணியிருக்காங்க மேலே எட்ஜஸ். அதனால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு பெரிய பேட்டரி கொடுத்துருக்கனால இந்த சைஸ் வந்து ஓகேயாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, முன்னாடி ஏதாச்சும் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேல நோ கிளாஸ் ப்ரொடெக்ஷன். IP ரேட்டிங் கூட கிடையாது இந்த ஃபோனில். ஜென்ரலி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் IP52 இல்லைனா 53 கொடுத்துருவாங்க. பட் F15ல் IP ரேட்டிங் இல்லை. அது ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பட்ஜெட் ஃபோனில் உடஞ்சி கிடஞ்சி போகுமா போகாதா? பட் தேங்க்ஃபுல்லி எப்பயாச்சும் ஒரு தடவை ட்ராப் டெஸ்ட் பண்ணும்போது ஃபோன் உடஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு உள்ள தோணும். பட் அஃப்கோர்ஸ் நாங்கள் சின்ன ட்ராப் டெஸ்ட் தான் பண்ணுறோம். இட்ஸ் நாட் அ ரியல் வேர்ல்ட்ஸ் சிச்சுவேஷன். மேபி நீங்கள் நடந்து போகும்போது ஏதாச்சும் கான்க்ரீட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே உடையும். பட் ஸ்டில் பிரச்சனை இல்லை. இதில் திஸ் இஸ் ஸ்டில் அ பேசிக் ட்ராப் டெஸ்ட்டில் வந்து பிரச்சனை இல்லை. இட்ஸ் குட். டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா டிஸ்பிளேட ஸ்பெக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6.5 inch Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 800 nits HBM மோட், பீக் பிரைட்னஸ், நெட்ஃப்ளிக்ஸ்லையும் யூடியூப்லையும் வைட் பேண்ட் L1 HD சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HD வீடியோஸ் பார்த்துக்கலாம், விச் இஸ் ஆல் வெரி குட் அன்டில் நீங்கள் வந்து டிஸ்பிளேவை ஸ்விட்ச் ஆன் பண்ணுற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் தாங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி ஓல்ட் ஸ்கூல். ஏதோ 2019 2018 ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சின்ன கூட பெருசாக வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி திக் பெசல்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கிடச்சிரும். இட்ஸ் குட். டிஸ்பிளேயோட கலர்ஸ் வைப்ரண்ட்டாக இருக்குது, பஞ்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. யூடியூப் வீடியோஸாக பார்க்கும்போது இட் லுக்ஸ் குட்.
ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகிறோம், இந்த 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது கொஞ்சம் ஸ்டட்டரியாக தோணுச்சு எங்களுக்கு. ப்ராப்பர் 90 ஹெர்ட்ஸ் எப்போவுமே ஒரு 90 ஹெர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டாக தெரியல. பட் ஸ்டில் இருக்குது, 90 ஹெர்ட்ஸ் இருக்குது. அண்ட் சூப்பர் AMOLED கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து இது ஒரு பஞ்சியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஜெனரலி வந்து உங்களுக்கு IPS LCD தான் கிடைக்கும். சூப்பர் AMOLED டிஸ்பிளே உள்ள F15 வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்பிளேன்னு கண்டிப்பாக சொல்லலாம். சரி, டிஸ்பிளே பற்றி பேசியாச்சு. மல்டிமீடியா செட்டப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஒன்லி சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான் கிடைக்கும். ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து நீங்கள் வயர்ட் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் செட்டிங்கும் கிடச்சிரும். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஹெட்ஃபோன் ஜாக் குவாலிட்டி தாறுமாறாக இருந்ததுங்க. இட்ஸ் வெரி வெரி குட். ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓகேன்னு சொல்லலாம், நாட் டூ பேட், க்ளீனாக இருக்குது. ஸோ தட்ஸ் அ குட் திங். நீங்களே கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ அதில் ஓகே, இதில் என்ன சிப் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட Dimensity 6100+ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 வேரியன்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, 4 128GB 6 128GB வேரியன்ட். இன்ஃபேக்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணுற வேரியன்ட் வந்து 4 128GB வேரியன்ட், பேஸ் வேரியன்ட். அண்ட் இதில் வந்து LPDDR4X RAM டைம் கொடுத்துருக்காங்க, UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, which is good. அப்புறம் நாங்கள் ANTU கூட ரன் பண்ணி பார்த்தோம். எங்கள் யூனிட்டில், எங்கள் 4 128GB யூனிட்டில் எங்களுக்கு வந்து 3.7 lakh ANTU ஸ்கோர் கிடச்சிது. பட் ஜென்ரலி இந்த சிப் வந்து ஒரு 4 lakh ஸ்கோர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் வந்து 40 FPSல கேமிங் பண்ணலாம். நாங்கள் வந்து BGMI டெஸ்ட் பண்ணுவோம், ஜென்ரலி கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை பார்ப்போம். அதில் வந்து எங்களுக்கு ஸ்மூத் அல்ட்ரா HD ஹை ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ 40 FPS நீங்கள் விளாடலாம் இன் ஸ்மூத் கிராஃபிக்ஸ். ஸோ த்ராட்லிங், ஹீட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லைங்க. இட்ஸ் வெரி வெரி ஸ்டேபிள், பிரச்சனையே இல்லை. அண்ட் நான் சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. 6000 mAh பேட்டரி இருக்குது. கண்டிப்பாக 2 days பேட்டரி லைஃப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்குது. அண்ட் 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 5G பேண்ட் கொடுத்துட்டு அவ்வளோதான்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 13 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து குட் ஜாப் சாம்சங். ஓவராலாக 5G பர்ஃபார்மன்ஸ் கூட எங்களுக்கு வந்து இட் வாஸ் குட், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஆனால் இந்த F15ல இருக்க பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. உங்களுக்கு One UI 6.1 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் 4 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 5 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. ஆமாம், எந்த பிராண்டு தான் 13,000 ரூபா ஃபோனில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க? குட் ஜாப், ஃபேண்டாஸ்டிக் ஜாப் சாம்சங். இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஃபோன் வாங்கணும்னு தோணும், எங்களுக்கே ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணும். ஏன்னா பிராண்டே கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க சைட்லேருந்து. நாங்கள் வந்து 4 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம், நீங்கள் ஃபோனை நம்பி வாங்குங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு. தட்ஸ் நைஸ். இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ளோட்டர் ஆப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி கச்சனால இன்ஸ்டால் பண்ணி வைக்கலங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி சாம்சங் ஆப்ஸ் இருக்கு, பட் தட்ஸ் ஓகே. அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நான் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஐ ரியலி லைக் இட். சரி, கேமராஸை பற்றி பேசலாமா? ஃபைனலி கேமராஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 5G ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஜென்ரலி எங்கேயாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து கேமரா ஸ்பெக்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் சாம்சங்கில் அந்த காம்ப்ரமைஸ் இல்லைங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க, 5 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ரண்ட்டில் 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சும்மா 8 MPலாம் கொடுக்கல, விச் இஸ் வெரி வெரி குட். அண்ட் சாம்சங்கோட ஃபோட்டோ குவாலிட்டி நீங்களே பாருங்கள், பிக்சர் குவாலிட்டி ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குங்க. அட்ராக்டிவாக இருக்குது, பஞ்சியாக இருக்குது, சோஷியல் மீடியா ரெடி வர்தியாக இருக்குங்க ஃபோட்டோஸ். அல்ட்ரா வைட் ஆஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் சென்சராக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே, அட்லீஸ்ட் இட் இஸ் அவைலபிள். மேக்ரோ ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். செல்ஃபிஸ் தாறுமாறாக இருக்குங்க. நாங்கள் எடுத்த செல்ஃபிஸ் எல்லாமே கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய பேர் வந்து ஃபோன் வாங்குறது செல்ஃபிஸ்க்காக வாங்குவாங்க. F15 இஸ் அ குட் செல்ஃபி ஃபோன். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துலையும் ஃப்ரம் த பிரைமரி கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு வந்து 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடச்சிடும். ஸோ ஓவராலாக சாம்சங் கேலக்ஸி F15 நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி குட் ஃபோன் டு ரெக்கமெண்ட். ஏன்னா சாம்சங் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக வச்சிருக்காங்க, 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூஸ் வெரி குட், டிசைனும் நல்லா இருக்கு, கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் அண்டர் 13,000 rupees, நல்ல பட்ஜெட் 5G ஃபோன் அண்டர் 13,000 rupees 2024ல F15 is definitely going to be in my top 5 for sure. அர்ணவ் வந்து AMOLED கொடுத்துருக்கனால இன் டிஸ்பிளே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன் டிஸ்பிளே எங்கெங்க கிடைக்குது? அர்ணவ் சொல்கிறது சரியா தப்பா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய காம்ப்ரமைஸாக எனக்கு தெரியல. ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. இதுதான் என்னோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாம்சங் கேலக்ஸி F15. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆசமான ஸ்மார்ட் ஃபோன் கேட்ஜெட்ஸ் அன்பாக்சிங்ஸ் டெக் வீடியோஸ்க்காக டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு. Trakin Tech தமிழ்.